நீங்க சொல்றீங்க, நீங்க பல ஆண்டுகளாக அதிமுக திமுக இங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் அந்த திமுக தொண்டர்கள் அதிமுக தொண்டர்களையும் பார்த்துட்டு வர்றீங்க. ஒரு வேலையை திமுகவும் அதிமுகவும் இணைவதை அல்லது இணையப்போவதாக வரக்கூடிய இந்த செய்திகளை அந்த கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் ஓட்டு போட்டவங்க அதை எப்படி எதிர்கொள்றாங்க? அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போது பயணித்துக் கொண்டிருக்கிற என்னை போன்ற 70 வயது கடந்தவர்கள் 100% திமுக எதிர்ப்பில் இருப்பார்கள். சரி. ஒரு 50 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் திமுகவின் எதிர்ப்பு என்பது அவங்களுக்கு ஒரு 50% எதிர்ப்புணர்வு இருக்கும். 50 வயதுக்கு கீழே அதிமுகவில் பயணிப்பவர்களுக்கு ஒரு 25% தான் அந்த எதிர்ப்புணர்வு இருக்கிறதுன்னு நான் பாக்குறேன். ஏன்னா ஈரோடு கிழக்கு பெரிய அளவுல வந்து இப்போ எதிர்ப்பு இல்ல. திமுகவுல இணைந்தா பெரிய லெவல்ல மக்கள் எதிர்க்க மாட்டாங்க, அதிமுக தொண்டர்கள் எதிர்க்க மாட்டாங்க. இல்ல, அந்த எதிர்ப்புணர்வு என்பது மங்கி போயிடுச்சு, தீவிரத்தன்மை இல்லைங்கிறத சொல்ல வர்றேன். என்ன காரணம்னு சொல்றேன். இந்த கட்சியை வழிநடத்துகிற எடப்பாடி பழனிசாமியே திமுகவை தீவிரத்தன்மையோட எதிர்க்கல. அவர் ஆட்சி கட்சியாக இருந்த போதும் சரி, எதிர்கட்சியாக இருந்த போதும் சரி, ஒரு இணக்கமான புரிந்துணர்வோடு தான் அவங்க பயணித்தார்கள் என்பதுதான் பொதுவெளி கருத்தாக இருக்கிறது. திமுக அதிமுகவில் இருக்கிற முன்னணியினருக்கு இது மிக நல்லாவே தெரியும். நீங்க அண்ணா திராவிட ஆட்சி இருக்கிற போது 4.5 ஆண்டுகள் இருந்தாங்க. திமுகவும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மீது எந்த வழக்கும் போடல, எந்த கைது நடவடிக்கையும் எடுக்கவே இல்லையே 5 ஆண்டுகளும். அதைத்தான் சொல்ல வர்றேன் கர்னல், அதைத்தான் சொல்ல வர்றேன். 4.5 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பயன்பெற்றார்கள், பலனடைந்தார்கள். இது அவர்களுக்கும் தெரியும், கட்சி தலைமைக்கும் தெரியும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தால் எடப்பாடி உட்பட இந்த கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன்ல ஈடுபட்ட அத்தனை பேரையும் சிறையில தள்ளி அவர்கள் கொள்ளையடித்த சொத்துக்களை அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவேன்னு அன்றைய எதிர்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் சொன்னார்ல. யார் மேல வழக்கு போட்டு யார சிறையில தள்ளி எந்த பணத்தை எந்த கஜானாவுக்கு கொண்டு போனார் சொல்லணும்ல திரு ஸ்டாலின், அதை சொல்லணும். அன்றைக்கு இன்னொன்னு குறிப்பா சொல்லணும்னா, பல பதிவுகள்ல நம்ம பேசியிருக்கோம். ஒரு 98 பக்கம் ஆளுநர் மாளிகையில போய் குற்றப்பட்டியலை கொடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி உட்பட ஒரு 12-14 அமைச்சர்கள் மேல. இதெல்லாம் ஆதாரபூர்வமாக லஞ்சம் வாங்கினதுக்கு ஆதாரம் இருக்கு. ஸ்மார்ட் சிட்டி ஊழல், பருப்பு ஊழல், எண்ணெய் ஊழல், டெண்டர் ஊழல், அந்த நெடுஞ்சாலைத்துறை கான்ட்ராக்ட் ஊழல்னு 200 கோடி 500 கோடி 600 கோடின்னு ஊழல் பட்டியல். கொரோனாவிலேயே இவ்வளவு பணம் சம்பாதிச்சாங்க குற்றச்சாட்டு சொன்னாங்கல்ல. இந்த குற்றச்சாட்டுகளை ஆட்சிக்கு வந்த 5 ஆண்டுகள்ல திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? நீங்க கேட்டதான். இதையெல்லாம் தாண்டி இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கினுடைய உண்மை குற்றவாளியை கண்டறிந்து தண்டிப்போம் சொன்னார்ல திரு ஸ்டாலின் அவர்கள். யார தண்டிச்சாரு? ஆக பரஸ்பரம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை ஏற்றதற்கு பிறகு ஒரு புரிந்துணர்வோடு போகிறார்கள். தீவிரத்தன்மையோட தேர்தலுக்கு முன்பே உண்மை திரு அண்ணாமலை அவர்கள் நாங்க தான் பிரதான எதிர்கட்சி, அவங்க 65 எம்எல்ஏ இருந்தாலும் நாங்க தான் எதிர்கட்சின்னு களமாடினார்ல. அந்த பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்த போது இருந்த திமுக எதிர்ப்பு உணர்வு என்பது திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான பிரதான எதிர்கட்சிக்கு இருந்ததா? இல்லையே. செல்வி ஜெயலலிதா காலத்துல நம்ம பார்த்தோம், நகர அளவுல, ஒன்றிய அளவுல, பேரூர் அளவுல, மாவட்ட அளவுல அவ்வப்போது ஆர்ப்பாட்டம், மறியல், உண்ணாவிரதம் நடக்கும். இவர் வெறும் அறிக்கையோட போயிட்டாரு. தேர்தல் பிரச்சாரத்தின் போது மேலோட்டமாக அறிக்கை இந்த மாதிரியான திமுக எதிர்ப்புங்கிற மாதிரி சொன்னார். வெறும் அறிக்கையிலையும் விஜய் வரது காரணமா சார்? திமுக அதிமுகவுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் தாவேகா வெற்றி பெறுவதற்கான ஒரு முதல் காரணமா நினைக்கிறீங்களா? தாவேகாவுடைய வெற்றியை எவராலும் கணிக்க முடியல. என்ன, திராவிட முன்னேற்ற கழக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பரஸ்பரமாக பொதுவெளிகள் மக்கள் மத்தியில 2 பேருமே ஊழல்வாதிகள், இவரு லஞ்ச ஊழல், இவங்களை சிறை தள்ளுவேன்னு இவங்க சொல்றாங்க, ஒன்னும் செய்யறது இல்ல. இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே இவர்கள் லஞ்ச ஊழல்ல ஈடுபடுறாங்க,
இவங்கள நடவடிக்கை எடுக்கணும் இவங்களும் சொல்லல. அப்ப ரெண்டு பேருமே ஒருங்கிணைந்து போறாங்க அப்படிங்கிற மாதிரியான பார்வை பொதுவெளியில வந்துட்டதுனாலதான் இந்த வெற்றி தாவேகாவுக்கு சாத்தியப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்ப இரண்டு கழகங்களும் யோசிக்க தொடங்கிருச்சு. ஒரு மூன்றாவது ஒரு சக்தி, ஒரு பெரிய சக்தியாக ஆட்சி அதிகாரத்திற்கு. ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக கடந்த 40 ஆண்டுகளாக மாற்று அரசியலை, மாற்று அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக களத்திற்கு வந்த யாராலும் வெற்றி பெற முடியல. பிரபல நட்சத்திரங்களாலும் முடியல, அரசியல் கட்சிகளாலும் முடியல, மதிமுக, பாமக, இடதுசாரிகள் யாராலும் முடியல. அப்ப ஒரு திரை நட்சத்திரமாக வந்து ஒரு அபரிமிதமான வெற்றியை பெற்று ஆட்சிக்கு வந்த உடனே இது ஒரு ஆபத்தான போக்கா இருக்கிறது. இந்த திராவிட கருத்தியலை வீழ்த்தி இனி திராவிட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாத ஒரு நிலையை உருவாக்கி விட்டார்களோ என்கிற எண்ணம் வருகிற பொழுது விஜய திமுகவும் அதிமுக தனியா தோற்கடிக்க முடியாதா? விஜய் தமிழக வெற்றி கழகத்தை வரக்கூடிய தேர்தல்களில் திமுகவும் அதிமுகவும் தடுத்து நின்று அந்த வேட்பாளர்களை தோற்கடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதுதான் இப்ப இதுவரைக்கும் 60 ஆண்டுகளாக நேரடி மோதல் இருந்தது. சரி, திமுக அண்ணா திமுகவுக்கு நேரடி மோதல். திமுகவை வீழ்த்தினால் அதிமுக ஆட்சிக்கு வரும், அதிமுகவை வீழ்த்தினால் திமுக ஆட்சிக்கு வரும். ஆனால் இன்றைய இளம் தலைமுறையினர் மத்தியில ஒரு பெரிய ஈர்ப்போடு தாவேகா வந்துருச்சு. அப்ப இருவரும் தனித்தனியாக போட்டியிட்டு கணிசமான இப்போது பெற்றிருக்கிறது போல கணிசமான தொகுதிகளை பிரித்தால் மீண்டும் தாவேகா வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற சந்தேகம். என்ன சந்தேகம்னா, இதை விட மிகப்பெரிய ஒரு எழுச்சி, ஒரு செல்வாக்கோடு மம்தா பானர்ஜி 3 முறை மேற்கு வங்கத்தில் வெற்றி பெற்றார். அரவிந்த் கெஜ்ரிவால் அங்கு 3 முறை வெற்றி பெற்றார். ஷீலா தீட்சித் இதை விட அதிக செல்வாக்கோடு வெற்றி பெற்றார். ஒரு 108 இடத்துல வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவங்களை பார்த்து திமுகவும் அதிமுகவும் இந்த அளவுக்கு ஏன் பயப்படுறாங்க சார்? இல்ல, நீங்க வட மாநிலங்களுடைய அரசியல் நிலைப்பாடு வேறு, தமிழகத்தினுடைய அரசியல் நிலைப்பாடு வேறு. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பெரிய கட்சிகளும் வலுவான கட்டமைப்போடு, நிர்வாக பலத்தோடு, தொண்டர்கள் பலத்தோடு இருந்த கட்சிகள். இந்த 2 கட்சிகளுமே 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பலம் உள்ள கட்சிகள். இந்த 2 கட்சிகளையுமே ஒரு புதிதாக வந்த அரசியல் சக்தி, எந்த அரசியல் பக்குவமும் புரிதலும் இல்லை. கடந்த 30 ஆண்டுகளாக அவங்க ரசிகர் மன்றம் நடத்தியிருக்கலாம், இயக்கங்கள் நடத்தியிருக்கலாம். ஆனால் அரசியல் பயணம் என்பது, நேரடி அரசியல் பங்களிப்பு என்பது இல்ல. நீங்க திமுக அதிமுகவிலிருந்து அரசியலுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக வருபவர்களுக்கு முன் அனுபவம் என்பது நிறைய இருக்கும். அவங்க மாவட்ட அளவுல, மாநகர அளவுல உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருப்பாங்க, அல்லது எம்பி எம்எல்ஏக்களாக இருந்திருப்பாங்க. கட்சியில 30-40 ஆண்டுகள் நிர்வாக அனுபவமும் அரசியல் அனுபவம் பெற்றிருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லாத தாவேகா திடீரென 108 இடங்களை பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடனே இயல்பாகவே ஆக ஒரு நெருக்கடி உருவாகி விட்டது அப்படிங்கிற பார்வை இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சிக்கு வருவோம் என்று களமாடிய அண்ணா திமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு. இந்த முறையும் அதிமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்து 7வது முறையாகவும் ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்று களமாடிய திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்துக்கு தான் வர முடிஞ்சிருக்கு.